Hello students, welcome to Thanga Kanidam. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 6 exercise 6.1ல 6th problem பார்க்கலாம். இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta is equal to a divided by root of a square plus b square அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நாம b sin theta equal to a cos theta இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். Given that sin theta is equal to a divided by root of a square plus b square. Sin theta na என்னன்னா opposite side divided by hypotenuse. Okay, இதை நான் ஷார்ட் ஃபார்ம்ல OPP divided by HY னு எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நாம ஈக்குவேட் பண்ணலாம். நியூமரேட்டர்ல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா opposite side equal to a அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஹைபோட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நாம இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுல நமக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. பட் காஸ் தீட்டா வந்து நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேல்யூ அப்ளை பண்ணி நாம ப்ரூவ் பண்ணலாம். சரி, காஸ் தீட்டானா என்ன? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். இதை நான் ஷார்ட் ஃபார்ம்ல ADJ டிவைட் பை HY னு எழுதியிருக்கேன். சரி, இதுல அட்ஜசன்ட் சைடு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா அப்படி நம்ம பாக்குறோம். பட் அட்ஜசன்ட் சைடு கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகேவா? கொஸ்டின்ல வெறும் sin theta is equal to a divided by root of a square plus b square இதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி நமக்கு ஆப்போசிட் சைடும் ஹைபோட்டனஸ் மட்டும் தான் தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியாது. ஓகே, பட் நமக்கு அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ தெரிஞ்சாதான் அதை எடுத்து இங்க நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா, இது நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இதுல ஹைபோட்டனஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இதை நாம ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? a இருக்கா, அதை நாம ஸ்கொயர் பண்ணணும். அப்ப a ஸ்கொயர் வரும் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல a ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பிளஸ் a ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் a ஸ்கொயர் வரும் இல்லையா, ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இப்ப பாருங்க, இந்த பிளஸ் a ஸ்கொயரும் மைனஸ் a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு. ஸோ கேன்சல் ஆயிட்டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அகைன் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு b னு கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ இதுல நமக்கு அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அட்ஜசன்ட் சைடு b டிவைட் பை ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா b இன்டூ சைன் தீட்டான்னு இருக்கு. ஸோ b இன்டூ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது? a divided by root of a square plus b square. Equal to ab divided by root of a square plus b square. இதை நாம first equation மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நாம right hand side value வந்து find out பண்ணலாம். right hand sideல என்ன இருக்கு பாருங்க, a cos theta இருக்கு. So a cos theta equal to a into cos thetaக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? b divided by square root of a square plus b square. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ab divided by square root of a square plus b square கிடைக்கும். இதை நாம செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்களேன், என்ன வேல்யூ இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ab divided by square root of a square plus b square இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்லயும் ab divided by square root of a square plus b square. ஓகே, ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரெண்டுமே சேமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிசல்ட் எழுதிடலாம். This implies LHS equal to RHS, hence proved. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.